உங்களில் யாராவது ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களே உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. தேர்தல் முடிவுகள் குறித்து ஆராய்வதற்காக திமுக சார்பில் அமைக்கப்பட்ட கள ஆய்வு குழுவினுடைய அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில விஷயங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். அறிக்கையில் என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கு ரமேஷ்? திமுகவில் உள்ள இளைஞர்களை முழுமையா பயன்படுத்தாதது, கட்சி பொறுப்புல இருந்த மூத்த நிர்வாகிகளை கண்டு கொள்ளாததெல்லாம் திமுகவின் தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் பெரும்பாலானோர் கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்வதற்காக 38 பேர் கொண்ட குழுவை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். தமிழ்நாடு முழுவதும் இந்த குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுக நிர்வாகிகள் கிட்ட கருத்துக்களை கேட்டாங்க. இந்த கருத்து புகார் எல்லாமே இப்ப அறிக்கையா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் இந்த கலாய்வு குழு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அதுலதான் பல குற்றச்சாட்டுகள், பல புகார்களை திமுக நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த திமுக ஆட்சியில் இருந்த 5 வருடத்துல கூட்டுறவு சங்கம், ஆவின் உள்ளிட்ட தேர்தல்களை நடத்தாதது கட்சி நிர்வாகிகளிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு பல நிர்வாகிகள் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை கோவில்கள்ல அறங்காவலர் குழு நியமன பொறுப்புகள்ல அதிமுகவில் இருந்து வந்தவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அமைச்சர் சேகர் பாபுவுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு திமுக நிர்வாகிகள் பெரும்பாலானோர் ஒரு புகார், ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி மக்கள் குறைகளை அமைச்சர்களிடம் கொண்டு செல்ல அமைச்சர்களின் உதவியாளர்களே முட்டுக்கட்டை பல முறை காத்திருந்தும் அமைச்சர்களை பார்க்க முடியாம திரும்ப சென்றதா திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் ஒரு வேதனை புகாரா தெரிவிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. களத்துல திமுக அரசு, திமுக கட்சி என இரண்டாக பிரிந்து நின்றது நிலையான வாக்காளர்களை உருவாக்க முடியாம போயிருச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை திமுக நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. இதை எல்லாமே ஒரு அறிக்கையா ரெடி பண்ணி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் இந்த கள ஆய்வு குழு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மக்களின் குறைகளை போக்க, மக்கள் கேட்கும் அடிப்படை வசதிகளை செய்தி தர, உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேட்கும் திட்டங்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்காததும் திமுக தோல்விக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை, திமுக ஆட்சியில மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டது. ஆனா போதுமான எண்ணிக்கையில இந்த தொகை கொடுக்கப்படாதது சில மகளிர் மத்தியில அவநம்பிக்கையை ஏற்படுத்தியது. இதுவும் திமுக தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. மகளிரிடையே விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கு எடுத்து கூறினால் மாவட்ட பொறுப்புல இருந்தவங்க அதை கண்டிருக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. திமுகவில் உள்ள இளைஞர்களின் சக்தியை முழுமையா பயன்படுத்தல, அதுவும் திமுக தோல்விக்கு காரணம் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் ஒரு குற்றச்சாட்டு, ஒரு புகாரா சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்கள்ல இந்த குற்றச்சாட்டை எல்லாம் ஆராய்ந்து திமுகவில் பல மாற்றங்களை மேற்கொள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முடிவு பண்ணியிருக்கிறாரு. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்களில் யாராவது ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களே உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.